ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் மைதா வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இங்கே பவுலில் சுகர் எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் நான் அடித்து எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், அப்புறம் சால்ட் கொஞ்சமாக, அப்புறம் எக்கு. இதை மூணையும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இங்கே பவுலில் நான் மைதா எடுத்திருக்கேன். அது கூட கீ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள். இதை ஆட் பண்ணி தண்ணியும் ஊற்றக்கூடாது. இதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதுலேயே நம்ம வச்சு பிணைஞ்சு எடுக்கணும். மாவை சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பிணைஞ்சு எடுத்துட்டேன். அவ்வளோதான். மாவை இதில் நான் எடுத்து போட்டேன். இப்போ நம்ம இதில் ரோல் பண்ணணும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த அளவுக்கு நான் எடுத்துட்டேன், தட்டி வச்சுட்டேன். இப்போ நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சுக்குவோம். தீயை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க எப்பயுமே. பாருங்கள், இந்த அளவுக்கு வேக விட்டு தான் எடுக்கணும் நீங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் கைஸ், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், செமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.